வாங்க இன்னைக்கு மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கேஜி மட்டன் வாங்கி அதை நல்லா அலசிட்டு அதை இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மட்டனும் தண்ணியும் மட்டும்தான் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு பெரிய அளவெல்லாம் கிடையாது. இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டனை போட்டுட்டேன். ஒரு 4 விசில்ஸ் வைக்க போகிறேன். அது தனியாக ப்ராசஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு. இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். 7 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அளவெல்லாம் பார்த்துக்கோங்க. 10 கிராம் அளவு தான் இருக்கும். இல்லை அதையும் கொஞ்சம் கம்மி தான். நமக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, அதுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும் போது அந்த இப்படி கசக்கி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவு கைப்பிடி அளவுக்கு போதும். பாருங்கள் காமிக்கிறேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமனோட சைஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 10 ரூபா அளவுக்கு சின்ன தயிர் பாக்கெட்னாலும் சரி, பாக்ஸ்னாலும் சரி, மில்கி மிஸ்ட் இல்லை ஹட்சன் மாதிரி தயிர் வாங்கிக்கோங்க. அதான் கெட்டியாக இருக்கும். சின்ன பாக்கெட் போதும். இப்போ இது பிரியாணி மசாலா எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. அதோட அளவு சொல்கிறேன். இப்போ நான் 1 கேஜி சீரக சம்பா அரிசி கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் 4 டம்ளர் எடுக்கிறேன். 4 டம்ளர்னால் 1 டம்ளர் வந்து 200 கிராம். ஸோ 800 கிராம் அரிசி எடுக்கிறேன். 1 கேஜி கம்ப்ளீட்டாக எடுக்கலை. இதுவே 10 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. வச்சிருந்து சாப்பிட்னா 1 கேஜியுமே கூட போடுங்க. நான் இது இன்னைக்கு செஞ்சுருக்கிறது 800 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். என்னோடய டம்ளர் 200 கிராம், 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு அந்த நல்ல தண்ணி வந்து இந்த ஒயிட் கலர் இல்லாமல் வரணும். அந்த அளவுக்கு 4-5 தடவை அலசிக்கங்க. அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கரில் ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் டம்ளரை உள்ளே வச்சு மெஷர் பண்ணுறேன். எனக்கு ஒரு 4.25 அளவு தண்ணி இருந்துச்சு டம்ளரில். கறி எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு 4.25 இருந்துச்சு. எனக்கு மொத்தம் 9 டம்ளர் தண்ணி தேவை. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்துக்கிறேன். 4.25க்கு எனக்கு கறி தண்ணியே இருந்துச்சு. ரிமைனிங் 3.5 டம்ளர் தண்ணி நான் ஒரு தனியாக மெஷர்மெண்ட் இதில் தனியாக வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு மொத்தம் 9 டம்ளர் தண்ணி வேணும். லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றுவேன். அது எப்போன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 8 டம்ளர்னு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சா போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன குழி கிண்ண அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்மளுடைய மசாலா பொருட்கள்லாம் அதில் சேர்க்குறோம். ஒரு 15 கிராம்பு, 10 ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை ஒரு 2 இலை பிச்சு போட்டிருக்கோம். இது வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் கட் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய வெங்காயம் உள்ள பிரியாணியில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ 7 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு முழு பச்சை மிளகாய் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயம் 2 போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் இனிப்பு வந்துடும், அதனால் போடாதீங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல, அதை போடுறோம். இது மட்டுமே தனியாக வதங்கணும். இப்போ இதுக்கு நான் மொத்தமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா தக்காளி வரைக்கும் இது வதங்கணும். கொஞ்சம் வேகமாகவும் வதங்கிரும், மசாலாலையும் நல்லா உப்பு சேரும். அதனால இப்போயே சேர்க்குறேன். இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாமே கலர் மாறுற வரைக்கும் தனியாக வதக்குறோம். இதில் பெரிய வெங்காயத்துக்கு
பெருசாக இவ்வளோ வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஹைதராபாத் பிரியாணினா தான் பெரிய வெங்காயம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் தம் பிரியாணி தான் செய்கிறோன்றனால 2 வெங்காயம் போட்டோம். நம்மளுக்கு முக்கியம் வந்து அந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும், அவ்வளோதான். பாருங்கள் புதினா கொத்தமல்லி எப்படி வதங்கிருச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் புதினா கொத்தமல்லி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்க்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்திருப்பேன். மொத்தமே வந்து 1 கேஜி மட்டனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்தே சொல்கிறேன். 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். இதை நல்லா பெரிய அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தம் போடுறனால நான் ஒரு 1 கேஜி பிரியாணி தாராளமாக வேகிற அளவுக்கு உள்ள டபரா வச்சுருக்கேன். இப்போ நான் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன அடுத்தடுத்து போட்டுறாங்களேன்னு தோணும். பெரிய பர்னரில் தான் வச்சுருக்கோம். ஈக்குவலாக நம்மளுக்கு ஃப்ளேம் எல்லா இடத்துக்கும் இதாகும். ஸோ நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு தேவையான உப்பை தான் நம்ம முதவே போட்டோம். இப்போ நான் இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். சும்மா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ப்ராசஸும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா அந்த தக்காளி எல்லாம் மேஷ் ஆகி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வருது. இன்னமுமே நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு இதை வேக வைக்கலாம். ஏன்னா பச்சை வாசனை போகணும். அதே நேரம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பெரிய டபரா தான் வச்சுருக்கோன்றனால ஃப்ளேம் வந்து பெரிய பர்னர் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஃப்ளேம் ஈவனாக இருக்கும். இப்படி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து கிண்டினா போதும். பாருங்கள், சென்டர்லாம் எதுவுமே அடி பிடிக்கல, எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் தெரியணுமேன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விடுங்க போதும். நல்லா டபராக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் மூடுற அளவுக்கு இருக்கணும் உங்களோட லிட்டு. அப்போ தான் தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். பிரியாணி மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கெட் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 80 கிராம் அளவு மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் விட்டுருங்க. 3/4 பாக்கெட்டுக்கும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போட்டாலே போதும். இல்லைன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் பிரியாணி. இதுதான் கரெக்டான அளவு. ஸோ 80 கிராம் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். எந்த பிராண்ட்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஈக்குவலாக கிண்டி விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். கடை தயிர்னாலும் சரி, வீட்டு தயிர்னாலும் சரி. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தயிர்னா சேர்க்காதீங்க. இது வந்து நம்ம 4 தக்காளி போட்டிருக்கோம். அது போக இந்த 10 ரூபா அளவு டப்பா தயிரும் சேர்க்குறோம். இது எதுக்குன்னா புளிப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். தயிரோட இது ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். பாருங்கள், கிண்டி விட்றேன். திருப்பி ரெஸ்ட் கொடுக்குறேன். மூடி வச்சுருவேன். திருப்பி ஒரு 3-4 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும். உங்களுக்கே அந்த வாடை வந்துடும். பிரியாணி மசாலா போட்டோன்னே பிரியாணி ரெடியான மாதிரி வாடை வந்துடும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்சஸ் பாருங்கள். இப்போ நம்ம இதில் கறி சேர்க்க போகிறோம். நம்ம வேக வச்ச கறி தனியாக வச்சுருக்கோம்ல, அந்த கறியை இதில் சேர்க்க போகிறோம். 1 கேஜி மட்டன் நம்ம தனியாக வேக வச்சுருந்தோம். அதை மொத்தமாக இதில் சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த மசாலாவோட இந்த மட்டன் எல்லாமே ப்ராப்பராக கோட் ஆகட்டும். இது எல்லாமே ஒரு 3-4 மினிட்ஸ் தான். ஒன்றுத்துக்கும் கேப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூடி வைங்க, திருப்பி கிண்டி விடுங்க. அந்த மாதிரி அடி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம கேர் எடுத்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா கோட்டாக இருக்குது. மூடி வச்சுட்டேன். திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. டைட் லிட் இருக்கனால பிடிச்சிக்கிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சைடு எம்பி விட்டு எடுங்க. ஏன்னா லிட்டு டைட்டான லிட்டு தான் போடணும் கண்டிப்பாக, இதே அளவுக்கு. அப்போ தான் தம் சரியாக வரும். பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருந்தோம்ல கறி தண்ணி, அதுவும் மொத்தம் 8 டம்ளர் தண்ணி. என்னோட டம்ளர், நான் அளந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளர் வந்து 200 கிராம் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கீழே வரைக்கும் அடி ஒட்டி கிண்டிட்டேன். இப்போ ஒரு லெமன் வச்சுருந்தோம்ல, அந்த லெமனை இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது பக்கத்துலேயே தனியாக ஒரு டம்ளர் அளவு சுடுதண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியை சேர்க்குற நேரம் இதுதான். இப்போ மொத்தமாக நான் 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்க சீரக சம்பா அரிசி பழைய அரிசி, தம்மு போடுறனால நின்று வேகணும், சாதம் நல்லா வெந்திருக்கணும், அதுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போ இது கொதி வரட்டும். நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரணும். இதுக்கு டைமிங்லாம் கிடையாது. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா கொதி வந்துடும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிண்டி மட்டும் விட்டுருங்க நல்லா. இந்த டைமில் உப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. மீதி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த உப்பு பார்க்குறேன். கிண்டி விட்டுட்டு தான் நான் அந்த அளவை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். மேலாப்பில் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய எண்ணெயும் நெய்யும் தான் மேலே இருக்கும். அதனால் கிண்டி விட்டுட்டு உப்பு பாருங்கள். இப்போ அரிசியை சேர்க்குறேன். அரிசி ஏற்கனவே நம்ம களைஞ்சு வடித்து வச்சுருக்கோம். ஊற விட்டுறாதீங்க, தண்ணி இல்லாமல் சேருங்க அரிசியை. அரிசியை சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட போகிறோம். நல்லா அடி ஒட்டியே கிண்டுங்க. எல்லா இடத்துலையும் மசாலா அரிசி எல்லாமே சேரணும். கிண்டி விடுங்க. நல்லா கீழே இருக்கிறது மேலே வர்ற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அரிசி உடையும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சீரக சம்பா, உடையாது. பாஸ்மதி ரைஸ்னால் தான் அதோட ப்ரொசீஜரே வேறு. அது தனியாக இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற அரிசி மேலே வர்ற மாதிரி எப்படி எடுத்து எடுத்து விட்டு கிண்டுறேன்னு பாருங்கள். நம்ம 800 கிராம் அரிசிக்கு 1 கிலோ கறி போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிரியாணியில் கறிக்கு பஞ்சமே இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ தம் போட போகிறேன். உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்தால் அதை வச்சு, இது நாங்கள் தம்முக்குன்னே வச்சுருக்கோம், வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆவி வரும். இது வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த டபராவை தூக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த தோசைக்கல்லில் இருக்கிற ஹீட்டுக்கு மேலே இந்த கொதி தெரியுது பாருங்கள். உங்களுக்காக ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ அப்படியே ஃப்ளேம் அந்த ஃபாயில் பேப்பர் வைக்கிறேன். ஃப்ளேம் இப்போ ஹையில் தான் இருக்குது. பெரிய டபரா ரவுண்டாலாம் கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஃபாயில் பேப்பரை 2 இதாக வச்சுட்டு அப்படியே அந்த மூடியை மூடி வைக்கிறேன். இதை சீல் பண்ணணும், ரொம்ப சுடும். அதனால் கைப்பிடி துணி வச்சு எல்லா சைட்லேயும் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அழகாக சீல் ஆகிக்கிறோம். இதுக்கு மைதாலாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம். லிட்டு மட்டும் டைட்டான லிட்டாக இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி தூக்கும் லைட்டாக. நம்ம இதுக்கு மேலே இப்போ வெயிட் வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி நல்லா சீல் பண்ணிட்டேன்னு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் அந்த உரல் மாதிரி வச்சுருப்போம்ல, அதை வச்சா போதும். வச்சுட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தம்மை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சுடும், கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் வெந்திருக்கும்.
அரிசி வெந்திருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்காது, அரிசி குழையாது, கறி வெந்திருக்கு எல்லாம் பாருங்க. எல்லா சைட்ல இருந்தும் உங்களுக்கு பாருங்க, அடியில இருந்து எடுக்கிறேன், எங்கேயும் பிடிக்கல. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சாச்சு. ரெடி